என்ன ப்ரோ எப்படி இருக்கு? நீங்க வந்து பாக்குறது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ பாக்குறதுக்கு. நாங்க அப்படியே லைவ்ல கூட்டத்துல பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல ப்ரோ இங்க பாக்குறது நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்க வந்து பாக்குறது என்ஜாய் பண்றீங்க. வந்து மக்களோட சுத்தி வந்து பாக்குறது நல்லா இருக்கு. வீட்ல நம்ம மட்டும் தனியா பாக்கலாம். இங்க வந்து ஒரு வைபா இருக்கு, நல்லா பாக்கலாம். அதாவது ஒரு ஸ்டேடியத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? ஆமா. இங்க வந்து பாக்குறது ஸ்டேடியத்துல லைவா பாக்குற மாதிரி இருக்கு. நாங்க வீட்லயே பார்த்தா அவங்க என்ஜாய் பண்ண முடியாது. இங்க வந்து இந்த நம்ம டீமுக்கோசம் இவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுது இல்ல, அது ஒரு பெரிய என்ஜாய் தான் ப்ரோ. எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்கதான் இங்க தான் ப்ரோ, லோக்கல் ப்ரோ. வழக்கமா வரும் ப்ரோ. நாங்க கேட்கலாம் சார், எந்த ஏரியால இருந்து வந்திருக்கீங்க? நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சிருக்காங்க, இந்தியா செகண்ட் பேட்டிங் பண்ண போறாங்க, எப்படி இருக்கு? நான் மடிப்பாக்கத்துல இருந்து வந்திருக்கேன். விஜயகுமார். இந்தியா இந்த மேட்சை கண்டிப்பா வின் பண்ணும். 251 ஈஸியான ஸ்கோர் தான். நியூசிலாந்துல பவுலிங் போடுவாங்க, ஃபீல்டிங் நல்லா இருக்கும். இந்தியா ஓபனரை பொறுத்து ஒரு 10 ஓவருக்கு விக்கெட் இல்லாத இருந்ததுன்னா இந்தியா கண்டிப்பா மேட்ச் வின் பண்ணும். ரோஹித் நல்லா சேஸ் பண்ணுவார்னு நம்பிக்கை இருக்கு. பீச்ல பாக்குறதுக்கு எப்படி இருக்கு இந்த பெரிய ஸ்கிரீன்ல? இந்த ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் வந்து இந்த மேட்ச் பார்க்க வந்திருக்கேன். என் டாக்டர் கூட வந்திருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியா இந்தியா வின் பண்ண கண்டிப்பா. தொடர்ந்து ஏராளமான ரசிகர்கள் பெசன்ட் நகர் கடற்கரைக்கு வந்திருக்காங்க. தொடர்ந்து கேட்கலாம் சார், இங்க எப்படி மேட்ச் பாக்குறது எப்படி இருக்கு? சார் மேட்ச் பாக்குறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இங்க வந்திருக்கேன். நான் வந்து ராணிப்பேட்ல இருந்து வந்திருக்கேன். என்னோட நேம் தினேஷ். இந்தியா வந்து இது ஈஸி சேசஸ் தான், கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணிடும். மிச்சல் சாட்னரோட ஓவர் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆடினா போதும், இந்தியா கம்பல்சரி வின் பண்ணிடும். இந்தியா வின் சூஸ் பண்ணோம், அவங்க ஸ்கோர் சூஸ் பண்ணோம். கண்டிப்பா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் செஞ்சுரி அடிக்கணும் கண்டிப்பா. தொடர்ந்து இந்த இடத்துல பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? பெசன்ட் நகர் பீச் ஏற்பாடுலாம் எப்படி இருக்கு? நல்லா பயங்கரமா பண்ணிருக்காங்க. பிக் பெரிய ஸ்கிரீன்ல எல்இடி ஸ்கிரீன்ல நல்லா பயங்கரமா ஆடியன்ஸ் மாதிரி ஒரிஜினல் ஸ்டேடியம்ல நடக்கிற மாதிரியே பண்ணி வச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்தியா அடுத்த இரண்டாவது பேட்டிங் செய்யக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக ரசிகர்கள் ஒரு உற்சாக மீதியில ஆறாவதத்தோடு இந்த போட்டியை காண்பதற்கு தயாரா இருக்காங்க. இதே போல மெரினா கடற்கரையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்திய நாட்டுடைய கொடியோடு இந்த போட்டியை காண்பதற்காக பல ரசிகர்கள் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்காங்க. தொடர்ந்து கேட்கலாம் ரசிகர்கள்ட்ட, இந்த மேட்ச் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு, 10 ஓவருக்கு. அதுக்கப்புறம் போக போக விக்கெட் விட இதா இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப இந்தியா பேட்டிங் பிடிக்க போறாங்க. இந்தியா பேட்டிங் பிடிக்கிறப்ப விராட் கோலியோட 100 இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் வெறித்தனமா ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க. அதனால இப்ப நாங்க வெறி கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப இந்தியா ஜெயிக்க போகுதுன்னு பாக்கிறதுக்காண்டி, நேர்ல பாக்கிறதுக்காண்டி ஃபுல்லா மக்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ஓவரா கூட்டம் இருக்குது இங்க. இப்ப இன்னிங்ஸ் வந்து இப்ப ஜெயிக்க போறாங்க இந்தியா. அதை செலிப்ரேஷன் பண்றதுக்கு ஒட்டுமொத்த கூட்டமும் இப்ப இங்க வந்து பெசன்ட் நகர்ல கூடி இருக்கிறாங்க. தொடர்ந்து இதே போல மெரினா கடற்கரையிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இந்த ஏற்பாடை செஞ்சிருக்காங்க. இப்ப ஒரு பிரதீப் நல்லா போட்டோம், அதுக்கப்புறம் கோலி நல்லா ஃபீல்டிங் பண்ணோம். இந்தியாவோட பேட்டிங் எப்படி ஒரு எதிர்பார்ப்புல இருக்கீங்க? ஸ்பின்னை வந்து எப்படி டேக்கிள் பண்ணுவாங்கன்னு தெரியல, எக்ஸ்பெக்ட் பண்றேன் டேக்கிள் பண்ணிடுவாங்க. ஒரே இடத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கிரீன்ல மேட்ச் பாக்குற அனுபவம் எப்படி இருக்கு? டிஃப்ரெண்டா தான் இருக்கு. லைக் ஸ்டேடியம்ல போய் ஃபேன்ஸோட பாக்குற ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி எல்லா இந்தியா மேட்ச்க்கும் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு எந்த ஏரியால இருந்து வந்திருக்கீங்க? மேட்ச் எப்படி போயிட்டு இருக்கு? மேட்ச் நல்லா தான் போயிட்டு இருக்கு. பேட்டிங் நல்லா ஆரம்பிப்பாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓப்பனிங் பேர் நல்லா அமைப்பாங்க. பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பவுலிங் நல்லா தான் போட்டிருக்காங்க. பெரிய ஸ்கோர் அச்சீவபிள் ஸ்கோர் அதனால ஈஸியா சேஸ் பண்ணி